அஞ்சு கொடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை வெஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. சுவாமி மணவாள மாமணிகள் சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியாருடைய பெருமையை ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார். அஞ்சு குடிக்கொரு சந்ததி, ஆழ்வார்கள் அத்தனை பேரும் அஞ்சு குடி என்று கொண்டாடப்படுகின்றனர். எம்பெருமானுடைய அழகு, அவருடைய சௌகுமாரியம், மென்மை, இதிலே மிகவும் ஈடுபட்டவர்களாய் பரிந்து பல்லாண்டு பாடினர், காப்பிட்டனர். அதனாலே அஞ்சும் குடி என்று பெயர் பெற்றனர். எப்போ எம்பெருமானை சேவித்தாலும் ஐயோ இவருடைய இந்த திருமேனி சௌகுமாரியத்துக்கு என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று கலங்கி வயிறு பிடித்து கொண்டு உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது, திருஷ்டி கண்ணெச்சில் படக்கூடாது என்று பல்லாண்டு பாடினர், காப்பிட்டனர். அப்படிப்பட்ட ஆழ்வார்களுக்கு ஒரே சந்ததியாக ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தார். ஒரே சந்ததினா அப்போ ஆழ்வார்களுடைய அத்தனை பெருமைகள், ஆழ்வார்களுக்கு இருக்கிற என்ன சொத்தோ, அவர்களுக்கு இருக்கிற என்ன ஐஸ்வர்யமோ, அது மொத்தமும் சீதனமாக இவளுக்கு வந்து சேர்ந்தது என்று ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக விவரிக்கிறார்கள். இப்போ ஆழ்வார்கள் அத்தனை பேரும் என்ன செய்திருக்கிறார்கள்? திவ்ய தேசங்களை பாடியிருக்கிறார்கள். எங்கெங்கு எம்பெருமான் கோயில் கொண்டு சேவை சாதிக்கிறானோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அந்த எம்பெருமானை சேவித்து பல்லாண்டு பாடியிருக்கிறார்கள். அப்போது அந்த ஆழ்வார்களுக்கு சந்ததியாக இருக்கிற ஆண்டாள் நாச்சியாரும் அந்த திவ்யதேசங்களை பாடி அந்த திவ்யதேச எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி இருப்பவள் தானே, அப்படி தானே இருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கிற பாசுரங்கள் ஒவ்வொன்றுத்திலுமே எம்பெருமானுடைய மங்களாசாசனம், திவ்யதேச மங்களாசாசனம் என்பது அமைந்திருக்கிறது. மேலும் இது வேதம் அனைத்துக்கும் வித்து என்று கொண்டாடப்படுகிறது. எப்படி மகாபாரதம் அதற்கு ஒரு பெருமை, பாரத பஞ்சமோ வேதா என்று 5வது வேதம் என்று கொண்டாடப்படுகிற அந்த மகாபாரதத்துக்கு யதிஹாஸ்தி தத் அந்யத்ர என் நேஹாஸ்தி நதத் குவச்சித் என்ற பெருமை அமைந்திருக்கிறது. மகாபாரதத்தில் ஒரு விஷயம் தேடி கண்டுபிடித்து தெரிந்து கொண்டு விட்டால் அந்த விஷயம் சரியாக இருக்கிறதான்னு மற்றொரு நூலில் போய் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி மகாபாரதத்துக்குள்ள ஒரு விஷயத்தை நம்மால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை, அதில் ஒரு விஷயம் கூறப்படவில்லை என்றால் அந்த விஷயத்தை வெளியில் எங்கே தேடினாலும் கிடைக்காது என்று கூறப்பட்டிருக்கிறதல்லவா. இப்போ அதே மாதிரி இந்த திருப்பாவை என்பது எல்லா சாஸ்திரங்களுக்கும் விதை போல அமைந்திருக்கிறதுன்னு சொன்னால் அப்போ எல்லா அர்த்தங்களும் இந்த திருப்பாவையில் அமைந்திருக்க வேண்டும். அப்போ அந்த திவ்யதேச மங்களாசாசனம்ங்கிற அந்த முக்கியமான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு அடித்தளமாக இருக்கிற அந்த மங்களாசாசனம்ங்கிற அந்த கிருத்தியம், அந்த தன்மைங்கிறது ஆண்டாள் நாச்சியார் இடத்திலையும் காணப்படுகிறது. அவள் அருளி செய்திருக்கிற இந்த திருப்பாவையிலும் அமைந்திருக்கிறது என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த விதத்திலே திருப்பாவையிலே 30 பாசுரங்கள்லையும் 30 திவ்யதேசங்கள், நம்ம அதற்கும் மேற்பட ஒரு பாசுரத்திலே 2-3 திவ்யதேசங்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது என்று காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் சுவாமி அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். அதையே தலைப்பாக கொண்டு இங்கே பல சுவாமிகளும் அந்த விஷயங்களை விண்ணப்பித்து கொண்டு வருகிறார்கள். அந்த கிரமத்திலே தற்பொழுது அடியேனுக்கு கொடுத்திருக்கிறப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால் அக்காரக்கணி சோழசிம்மபுரம்னு சொல்கிறோம். திருக்கடிகை என்னும் அற்புதமான திவ்யதேசம், அந்த க்ஷேத்திரத்தில் எழுந்தருளிருக்கிற அந்த எம்பெருமானை ஆண்டாள் நாச்சியார் ஒரு பாசுரத்தில் அழகாக மங்களாசாசனம் செய்கிறார். அதை காஞ்சி சுவாமி எடுத்து காட்டுகிறார். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபம் கமழ துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னேலோ ரெம்பாவாய் என்னும் அற்புதமான பாசுரம் திருப்பாவையிலே 9வது பாசுரம். இந்த பாசுரத்தில் திருக்கடிகை என்னும் அந்த திவ்யதேசத்தில் இருக்கிற எம்பெருமானை பல்லாண்டு பாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார்னு காட்டுகிறார். அந்த திருக்கடிகை திவ்யதேசத்திற்கு திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரத்தை பற்றி மங்களாசாசனம் செய்து கொண்டு வருகிற அந்த பதிகம், அந்த 8ஆம் பத்திலே அதில் 9வது பதிகத்தில் ஒரு பாசுரத்தில் அழகாக மங்களாசாசனம் செய்கிறார். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்னின் மிசையிருந்த அக்காரக்கணியை அடைந்துய்ந்து போனேனே என்னும் அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தில் தான் அந்த எம்பெருமானை அக்காரக்கணின்னு அன்போடு அந்த திருநாமத்தை சமர்ப்பித்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார்.
அதில் கூறும் பொழுது மிக்கானை மிகவும் பெருமை கொண்டிருப்பவன், சர்வஸ்மாத் பரன், இந்த எம்பெருமான காட்டிலும் மேம்பட்டவன்னு மற்றொருவரை கூற முடியாது. மேம்பட்டவர் என்ன, இந்த எம்பெருமானுக்கு சமமாகவும் மற்றொருவரை கூற முடியாது. ஆக அனைவரை காட்டிலும் உயர்ந்தவன் மிக்கான். மறையாய் விரிந்த விளக்கை, அந்த எம்பெருமான் தானே தம்மை பிரகாசித்து கொள்ளுகிறான். ஒரு விளக்கு ஏற்றி வச்சோன்னா அந்த விளக்கு எப்படி பிரகாசமாக தான் இருக்கும் இடத்தை தன்னை காட்டி கொடுக்குமோ, ஒரு விளக்கு எரியறதுன்னா அதை மற்றொரு விளக்கினுடைய உதவினாலே பார்க்கணும், அந்த வெளிச்சத்தினாலேயே அந்த விளக்கை அறிந்து கொள்ளலாம். அதே போல் எம்பெருமானை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால் தானே அவனே தன்னை காட்டி கொடுக்கிறான். அந்த எம்பெருமானை பார்ப்பதற்கு மற்றொரு சாதனம் வேண்டாம், அந்த எம்பெருமான் தானே தம்மை நமக்கு காட்டுகிறார். அப்போ விளக்கு போல அந்த எம்பெருமான் இருக்கிறார் என்ன ஒரு பொருள். இல்லை மறையாய் விரிந்த விளக்கைனா வேதங்கள், சாஸ்திரங்கள், சாஸ்திரைக சமதிகம் என், சாஸ்திரங்களை கொண்டே அந்த எம்பெருமானுடைய தன்மைகளை அறிய வேண்டும்னு பூர்வாச்சாரியர்கள் பெரியோர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். அப்படி சாஸ்திரங்களை கொண்டு அறியும் பொழுதும் அந்த எம்பெருமானுடைய பெருமையை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியுமான்னு பார்த்தா தெரிந்து கொள்ள முடியாதே. ஆக அப்படி பெருமை கொண்டிருப்பவன் மறையாய் விரிந்த விளக்குன்னா சாஸ்திரங்களாகவே அந்த எம்பெருமான் இருக்கிறான். வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா என்று கண்ணன் எம்பெருமான் தெரிவிக்கிறான். அப்போ எல்லா வேதங்களினாலும் இந்த பெருமான் ஒருவனே, இவனுடைய பெருமையே பேசப்படுகிறது என்றால் இப்போ வேதங்களாக இந்த எம்பெருமானை இருக்கிறான்னு கூறிவிடலாமே. வேதங்கள் மூலமாக இந்த எம்பெருமான் பேசப்படுகிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அத்தனை வேதங்களாகவும் வாக்கியங்களாகவும் இந்த எம்பெருமானே இருக்கிறான். இப்போ மறையாய் விரிந்த விளக்கைன்னு அங்கே தெரிவித்தார். அதே அர்த்தத்தை தான் ஆண்டாள் நாச்சியார் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய இந்த பாசுரத்தில் முதற்கண் தெரிவிக்கும் பொழுதே தூமணி மாடம் ரொம்ப அழகான தூய்மையான மணிகளாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாடம். மாடம்னா உயர்ந்த இடமா, அந்த இடத்திலிருந்து பார்த்தா எல்லா இடமும் நன்னா கண்ணுக்கு தெரியும், அப்படிப்பட்ட இடம்தான் மாடம். இது ரொம்ப அழகான தூய்மையான மணிகள், நவரத்தனங்கள் அதெல்லாம் வைத்து அழகாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு மாடம். அதை சுற்றி விளக்கு எரியறதுன்னா ரொம்ப பிரகாசமாக மங்களகரணமாக அந்த விளக்கு ஏற்றப்பட்டு வைத்திருக்கிறது. இப்போ இந்த வரியை அப்படியே எம்பெருமான்னு கொள்ளுவோம். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ. இப்போ உயர்ந்த இடத்துல விளக்கேற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமான் எப்படி சேவை சாதிக்கிறார்? குடத்திலிட்ட விளக்காக இல்லாமல் குன்றிலிட்ட விளக்காக அந்த கடிகை தடங்குன்னின் மிசையிருந்த மறையாய் விரிந்த விளக்காகவன்னும் அந்த எம்பெருமான் இருக்கிறார். எம்பெருமானே விளக்காக இருக்கிறார். ஆனாலும் அவர் தம்மை அனைவரும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உயர்ந்த அந்த கடிகை தடங்குன்று விசாலமான அழகான அந்த குன்றின் மேலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். கட்டிகாச்சலம் என்னும் அற்புதமான க்ஷேத்திரம். ஆக அந்த இடத்துல அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானே அவனையே இவ்விடத்திலே தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய. அந்த எம்பெருமான் அவர் ஒரு இடத்துல சேவை சாதித்தாலும் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் என்ன எல்லா இடத்துலையும் அவனுடைய அந்த பெருமை, அவருடைய பிரகாசம் எல்லா திக்குகளையும் போய் எப்படி அது வீசி பிரகாசப்படுத்துகிறதோ அதே போல் அந்த எம்பெருமானுடைய தேஜஸ், அவருடைய பெருமைகள் எல்லா இடத்துலையும் ஒளி வீசுகின்றது. அதைத்தான் சுத்தும் விளக்கெரியன்னு சொல்லி தூபம் கமழ என்றால் சர்வகந்தகா சர்வரசகா என்ன எல்லா நறுமணங்கள், எல்லா இனிய அந்த வஸ்துக்கள் எல்லாமே அந்த எம்பெருமான் தான். கீதையில் அவனே தெரிவிக்கிறானே ரசோகமப்ஸ்து கௌந்தேய என்ன நீருக்கு இருக்கிற அந்த சுவைத்தன்மை அது நானாக இருக்கிறேன், நெருப்பில் இருக்கிற உஷ்ணத்தன்மை தானாக இருக்கிறேன் என்று கண்ணன் தெரிவிக்கிறான். அப்போ அந்த எம்பெருமானே சிறந்த அந்த நறுமண பொருட்களாலே நிறைந்தவனாக இருக்கிறான். மேலும் அந்த சிம்ஹம்னு சொன்னால் மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம்ங்கிற அந்த பாசுரத்தில் வேரி மயிர் பொங்க என்று வருகிறதே. வேரினா நல்ல வாசனையாம். அந்த நரசிம்ம பெருமாள் அவருடைய அந்த திருமுடி அவருடைய கேசங்கள் அதை அப்படியே சிலிர்த்தார்னா அதிலிருந்து அந்த நறுமணம் அப்படி வீசுகிறது. அதையே இவ்விடத்தில் தூபம் கமழ அந்த நறுமணம் அப்படி வீசுகிறதுன்னு சொல்வதாக கொள்ளலாம். தூபம் கமழ அதற்கு மேலே துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே. இங்கே நரசிம்ம பெருமாள் மாத்திரம் தனியாக சேவை சாதிக்கவில்லையே, நரசிம்ம பெருமாளோடு கூடவே பக்கத்தில் சிறிய குன்றிலே திருவடி ஹனுமன் சேவை சாதிக்கிறார். அவரையே மாமான் மகளாக கொள்ளலாம். காஞ்சி சுவாமியை இன்னொரு இடத்துல மாமான்கிற சொல்லுக்கு மகாமகான் என்ற பொருளை தெரிவிக்கிறார். மகான்னா ரொம்ப உயர்ந்தவர், மனசு வாக்கு கர்மம் மூன்றுத்தினாலையும் எப்பொழுதும் ஒருபடிப்பட்டவர், எம்பெருமானையே சிந்தித்து கொண்டு எம்பெருமானுடைய பெருமைக்காகவே அனைத்து கைங்கரியங்களையும் செய்பவர் யாரோ அவர் மகான். திருவடி எப்படிப்பட்டவர்னா மகானுங்களுக்கெல்லாம் மகானாக அத்தனை பெரியோர்களுக்கும் பெரியவராக இருக்கிறார். அவருக்கு ஆச்சாரிய ஸ்தானம் என்னோ நம்முடைய சம்பிரதாயத்தில் தெரிவிக்கிறோம். அந்த திருவடி தான் ஆச்சாரியனாக இருந்து கொண்டு சீதா பிராட்டியினிடத்தில் ராமபிரானுடைய அந்த
குணங்கள், ராம்பிரானுடைய பெருமை. அவர் உம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், உம்மை நிச்சயம் அங்கீகரிப்பார் என்னும் அந்த விஷயத்தை தூதாக போய் செப்பினார். அதே மாதிரி சீதா பிராட்டினுடைய அந்த ஏக்கம், அவளுடைய அந்த பிரார்த்தனை எல்லாம் மீண்டு வந்து ராமபிரானிடத்தில் தெரிவித்தார். அப்போ கடக கிருத்தியம் சேர்த்து வைக்கிற அந்த செயலை செய்திருப்பதினாலே திருவடியான ஹனுமனையே ஆச்சாரியனாக சம்பிரதாயத்திலே தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் மாமான் மகளே என்றால் மகாமகானான மகளே, பாரதந்திரியம் கொண்டிருப்பவளே என்று அர்த்தம். பாரதந்திரியம்னா அடிமைத்தன்மை, ஸ்திரீத்வம், பெண்ணிற்கு இருக்கிற தன்மை, முக்கியமான தன்மை என்னன்னா எப்பொழுதும் அடுத்தவரை சார்ந்திருக்க வேண்டும். அதே போல ஜீவாத்மாக்கள் எல்லோருமே எம்பெருமானை சார்ந்தவர்கள். ஆக திருவடி ஹனுமன் அந்த பாரதந்திரிய குணத்தை அழகாக வெளிப்படுத்தினார். மாமான் மகளே என்று கூறி மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ என்பதினாலே இந்த க்ஷேத்திரத்திலே பல ரிஷிகள், சப்த ரிஷிகள் ஒன்றாக சேர்ந்து எம்பெருமானை சேவித்திருக்கிறார்கள். சாதாரணமாக ரிஷிகள் எப்படிப்பட்டவர்கள்னா சிறந்த சக்தி இருப்பவர்கள், புலன்களையெல்லாம் நன்கு அடக்கியவர்கள். இப்போ அவர்களே ஒரு சாபம் கொடுத்து அந்த அரக்கர்களையெல்லாம் முடிக்கலாம். ஆனால் இந்த க்ஷேத்திரத்தில் நாங்கள் அரக்கர்களையெல்லாம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, சாபமெல்லாம் கொடுக்க போகிறதில்லை, புலன்களையெல்லாம் வசப்படுத்தி எம்பெருமானே உன்னை குறித்து தபஸ் செய்து கொண்டிருக்கிறோம், ஆக நீரே ரட்சிக்க வேண்டும் என்று இவர்கள் இருந்தனர் அல்லவா. ஆக அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்களும் அந்த சுவாதந்திரியம், தாங்கள் சுதந்திரத்தன்மை கொண்டிருப்பவர்கள்ங்கிறத விட்டுட்டு இல்லை நாமும் பாரதந்திரியம், பரதந்திரப்பட்டவர்கள் தான், அடிமைகள் தான் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். மாமீர், இப்படிப்பட்ட ரிஷிகளே நீங்களும் இந்த எம்பெருமானை கைங்கரியம் செய்வதற்கு எழுந்திருந்து வர வேண்டும் என்று கூப்பிடுவதாக இந்த பாசுரத்தில் கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பும் பாசுரங்களுக்குள்ளே தான் இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அப்போ மாமான் மகளே என்று அங்கே இருக்கிற திருவடியும் அழைத்து மாமீர் அவளை எழுப்பீரோ என்ன அந்த ரிஷிகளையும் கூட்டிக் கொண்டு உன்மகள் தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தொயில் மந்திரப்பட்டாளோ என்பதினாலே திருவடி ஹனுமன் ஊமையாகவும் இல்லை, அவர் செவிடாகவும் நடக்கவில்லை, அவர் அனந்தல் சோம்பேறித்தனமாகவும் இருக்கவில்லை. அவர் ஊமையாக இருந்தாரான்னா இல்லையே, எவ்வளவு அழகாக பேசியிருக்கிறார். ராமபிரானே இவருடைய வாக்வன்மையை கொண்டாடுகிறார். நான்ருக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா நாசாம விதுஷோ சக்கியமேவம் பிரபாஷசே என்று திருவடி ஹனுமானுடைய அந்த பேச்சை கேட்டு நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுணாஸ்ருதம் ந கிஞ்சித் அபசப்திதம், இவ்வளவு பேசி இருக்கிறான், ஆனால் ஒரு அபசொல், ஒரு தீய சொல்லோ ஒரு தவறான சொல்லோ பிரயோகமோ இவனிடத்தில் இல்லை. எல்லா வேதங்கள் சாஸ்திரங்களை ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பல பெரியோர்களிடத்தில் பல முறை கேட்டிருந்தால்தான் இப்படி தூய்மையாக பேச முடியும் என்றெல்லாம் கொண்டாடி இருக்கிறார். அப்போ அழகான அந்த பேச்சு சாமர்த்தியம், அந்த தன்மை கொண்டிருப்பதினாலே இவர் ஊமையாகவும் நடக்கவில்லை. அடுத்து செவிடோன்னா அவர் செவிடாக காது கேட்காதவராக நடந்து கொள்ளவில்லையே. சீதா பிராட்டி அவர் வருத்தமுற்று தலையிலே, அதாவது அந்த தன்னுடைய பின்னலையே தூக்காக கொண்டு முடிகிறேன் என்று அந்த சமயத்தில் அதை கேட்டு உடனே ராமகாதை ராமச்சரித்திரத்தை சொல்லி அவளுக்கு பிராணனை தரிக்கும்படி செய்திருக்கிறாள்னா செவிடாகவும் நடக்கவில்லை. அனந்தலோன்னு பார்த்தா தயக்கமுற்று சற்று நின்றார். இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை என்னால் தாண்ட முடியுமான்னு சற்று சோம்பல் பட்டார் போல இருந்தாலும் ஜாம்பவான் முதலான பெரியோர்கள் எடுத்து கூறினவுடனே தன்னுடைய அந்த சக்தியை தெரிந்து கொண்டு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு தாவி அங்கே லங்கையிலே தீ வைத்து அத்தனை பேரையும் ஒரு கை பார்த்து அத்தனை பேரையும் முடித்து விட்டு வந்திருக்கிறார்னா அப்போ அனந்தல் கொண்டவராகவும் இல்லை. மேலே எப்படி இருந்தார்னா உன்மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ என்னால் சிறந்த திருமந்திரம். அந்த திருமந்திரத்தில் இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கே அடிமை, எம்பெருமானுடைய ஆனந்தத்திற்காகவே இந்த ஜீவாத்மா இருக்கிறான் என்று கூறப்பட்டிருக்கிறதே, அதனுடைய வசத்திலே இவள் பட்டிருக்கிறாள். திருவடி அதை நன்கு தெரிந்து கொண்டவராய் ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் சேர்ந்து தாசோகம் கோசலேந்திரஸ்யா என்று தெரிவித்தார். முதலிலே அந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய தூதன் நான், தூதோகம் ராமஸ்ய என்று தெரிவித்தவர் சீதா பிராட்டியை சேவித்த பிற்பாடு தாசன், அடியேன் தாசன் என்று அந்த திருமந்திரத்தில் கூறப்பட்டிருக்கிற சேஷத்துவ பாரதந்திரியத்தை நன்கு தெரிந்து கொண்டவராய் ஆக ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டவராக இருந்தார். இப்படிப்பட்ட ஹனுமனே நீரும் எழுந்திருந்து வந்து மேற்கொண்டு அந்த எம்பெருமானை பல்லாண்டு பாட வேண்டும். அங்கே இருக்கிற எம்பெருமான் எப்படிப்பட்டவர்? மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று 3 திருநாமங்களை தெரிவித்தார். இந்த 3மே அக்காரக்கணியான எம்பெருமானுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. மாமாயன் மிகவும் ஆச்சரியங்களை செய்தவன். நரசிம்ம பெருமானுடைய ஆச்சரியத்தை கேட்கணுமா? நரத்துவம், சிம்ஹத்துவம், மனிதத்தன்மை, சிங்கத்தன்மைங்கிறத இரண்டத்தையும் கலந்ததே ஒரு ஆச்சரியம். அதற்கு மேலே இந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் சேவை சாதிக்கிற இந்த நிலையை
பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் இன்னும் அந்த ஆச்சாரியர் பராசர பட்டருடைய சிஷ்யர் என்று கொண்டாடப்படுகிறார். அப்படிப்பட்ட அவர் தன்னுடைய அந்த 108 திருப்பதி அந்தாதியில் தெரிவிக்கும் பொழுது, சீரருளால் நம்மை திருத்தி நாம் முன் அறியா கூரறிவும் தந்து அடிமை கொண்டதற்கே நேரே ஒரு கடிகையும் மனமே உள்ளுகிலாய் முத்தி தரு கடிகை மாயவனைத்தான் என்று தெரிவிக்கிறார். நரசிம்ம பெருமாளை கூறும் பொழுது மாயவன், ரொம்ப ஆச்சரிய குணம் கொண்டிருப்பவன். அவர் என்ன செய்கிறார்? சீரருளால் நம்மை திருத்தி தம்முடைய கிருபையினாலே தாமே எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஏதும் அறியாதவனாக அடியேன் இருந்தேன். திருத்தி நாம் முன் அறியா கூரறிவும் தந்து, இதற்கு முன்னாடி எனக்கு தெரியாத அந்த விஷயங்களை எல்லாம் அந்த நரசிம்ம பெருமாளே புந்தியுள் புகுந்து அத்தனையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். தந்து அடிமை கொண்டதற்கே, வெறும் ஞானத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த சேஷத்துவ பாரதந்திரியத்திற்கு சேர கிரியதாம் இதி மாம்பத என்று இளைய பெருமாள் எப்படி பிரார்த்தித்தாரோ அதே போல அந்த அடிமையும் நரசிம்ம பெருமாள் இவரிடத்துல கொண்டிருக்கிறாராம். கொண்டதற்கே, இப்படி கைங்கரியத்தை கொண்ட அந்த எம்பெருமானுக்கு அடியேன் என்ன செய்ய முடியும்? நேரே ஒரு கடிகையும் மனமே உள்ளுகிலாய். ஆனால் நம்முடைய மனது எப்படி இருக்கிறதுன்னா, இவ்வளவு உபகாரம் செய்திருக்கிற அந்த எம்பெருமான் திறத்தில் ஒரு கடிகை பொழுது, கடிகைனா 24 நிமிஷங்கள், ஒரு நாழிகை பொழுது என்று தெரிவிப்பார்கள். சப்த ரிஷிகள் அந்த இடத்துல ஒரு நாழிகை பொழுது அந்த எம்பெருமானை சேவித்து அவரிடத்துல ஈடுபட்டு அதனாலேயே அவர்கள் முக்தி பெற்றார்கள் என்ன அந்த ஸ்தல மகாத்மியத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானிடத்தில் ஒரு கடிகையும் இந்த மனமானது உள்ளமாட்டேன் என்கிறது, எம்பெருமானிடத்தில் ஈடுபட மாட்டேன் என்கிறது. பெருமாள் எத்தனை காலமாக எனக்கு கைங்கரியங்களை என்னிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த நன்றிக்கு நான் விசுவாசத்தோடு நன்றியை உணராமல் இருக்கிறேனே. தரு கடிகை மாயவனை தான், அந்த எம்பெருமான ஒரு கடிகை பொழுதாவது மனதில் இருத்தி சேவிக்க வேண்டும்னு கூறும் பொழுது மாயவன் ஆச்சரிய சக்தி கொண்டவன் தெரிவிக்கிறார். என்ன ஆச்சரியம்னா, இதோ இந்த இருள் தருமாஞாலத்தில் எதற்கும் பயன்படாத எனக்கும் அறிவை கொடுத்து அந்த எம்பெருமானை தெரிந்து கொண்டு பேசுவதற்கு சக்தி கொடுத்திருக்கிறான். அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு உடலை கொடுத்திருக்கிறான். கைங்கரியத்தை பெறுகிறான்னா இதுதானே மாயம். மாமாயன் மாதவன் அந்த எம்பெருமானுடைய மங்கள ஸ்லோகத்தில் தெரிவிக்கும் பொழுதே சுதாவல்லி பரிஷ்வங்க சுரபீகிருத வக்ஷசே கடிகாத்ரி நிவாசாய ஸ்ரீநிருசிம்ஹாய மங்களம் என்று தெரிவிக்கப்படுகிறது. எம்பெருமான் யோக நரசிம்மராக இருந்தாலும் எப்பொழுதும் லக்ஷ்மி நிருசிம்மனாய் அமிர்தபலவல்லி நாயார், அந்த அமிர்தபலவல்லி தாயகி அந்த தாயார் அந்த நாயகியோடு சேர்ந்தவனாகத்தான் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். இத்தனை மாயங்களுக்கு காரணமாக இருப்பதே மகாலட்சுமி தாயாருடைய சம்பந்தம். ஆக மாமாயன் மாதவன் வைகுந்தன். இந்த நரசிம்ம பெருமாள் யாரெல்லாம் ஒரு கடிகை பொழுது அந்த மலையிலே தங்கி எம்பெருமானை சேவிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இன்று வரை, ஏன் இன்னைக்கு மேலையும் எம்பெருமான் வைகுந்தத்தை கொடுக்கிறார். அந்த உயர்ந்த இடத்தை கொடுக்கிறார்னா அப்போ வைகுந்தத்தை கொடுப்பவன் நரசிம்ம பெருமாள் தானே. ஆக மாமாயன் மாதவன் வைகுந்தனான அந்த எம்பெருமானே தூமணி மாடத்து சுத்தம் விளக்கரிய தூபம் கமழுபவனாக அக்காரக்கணியாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை சேவிப்பதற்கு திருவடி ஹனுமனே மாமான் மகளே மாமீர் என்று மற்ற சப்தரிஷிகளையும் கூப்பிட்டு கொண்டு அத்தனை பேரோடு சேர்ந்து அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதாக இந்த பாசுரத்தில் அர்த்தத்தை அனுபவிக்கலாம் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிற அந்த விதத்தை கொண்டு அந்த விஷயத்தை ஓரளவுக்கு இந்த இடத்துல விண்ணப்பித்திருக்கிறேன். இருந்தாலும் இதில் குற்றங்குறைகள் நிறைய இருக்கும். அது அடியனுடைய மந்த மதியினாலே ஏற்பட்டது என்று சொல்லிக்கொண்டு க்ஷமிக்கும்படி பிரார்த்தித்து கொள்ளுகிறேன். மேற்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சபையினர், மற்ற பெரியோர்கள், இங்கே எழுந்தருள் இருக்கிற அத்தனை சுவாமிகள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய கிருதஜதைகள், அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்து கொண்டு நிகமிக்கிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.